இந்த குடிகாரப்பா ஸ்கூல் விட்டு வந்த பையன் கிட்ட சாராயம் வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான் நான் ஸ்கூல் சட்டை போட்டிருக்கேன்னு. உடனே அப்பங்காரன் சொல்றான் அந்த சட்டையை கழட்டிட்டு ஒரு பெனியனை போட்டு சாராயம் வாங்கிட்டு வாடா நாயின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் ஒயின் ஷாப்புக்கு போக பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு வயசானமா ஏதோ ஒரு விஷயத்த இந்த பையன் கிட்ட சொல்றாங்க. இந்த பக்கமா கணவன் மிச்சம் இருந்த சாராயத்தை குடிச்சிட்டு மனைவி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த பக்கமா அந்த பையன் சாராயத்தை வாங்கிட்டு வரும்போது உடனே இந்த சாராயத்தை ஒரு பாட்டில்ல ஊத்தி அந்த சாராயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக இந்த சரக்கை குடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு சாராய பாட்டில கொண்டு போகாட்டிக்கு அப்பா அடிப்பாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சிறுநீரை அந்த பாட்டில புடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு அதே இடத்துல நிக்கிறான். அப்ப அப்பா வந்து சாராயத்தை குடிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு சரக்கு நல்லா இருக்குடா, இப்ப எல்லாம் வர வர நல்ல நல்ல சரக்குகளை தயார் பண்றாங்க, அதனால நீயே தினமும் சாராயத்தை எனக்கு வாங்கி கொண்டான்னு சொல்றாரு. அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் தான் தினமும் வைன் ஷாப் போய் சாராயம் வாங்கிட்டு வருவான். ஒரு நாள் இந்த பையன் ஸ்கூல் விட்டு வரும்போது அங்க இருந்த பசங்க எல்லாம் இந்த பையன் கிட்ட சொல்றாங்க உங்க வீட்டுல இருக்கவரு உன்னோட அப்பாவே கிடையாதா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனோட அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க. இதனால கோவப்பட்ட அந்த பையன் பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட போய் இதை பத்தி கேட்கும்போது இந்த அம்மா சொல்றாங்க அந்த பசங்க சொன்னது உண்மைதாண்டான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த பையன் கோவப்பட்டு வீட்டுக்கு வந்து பேக்க தூக்கி போட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கவர் என்னோட அப்பாவே கிடையாதா, என்னோட அப்பாவை நீ கொன்ட்டியான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றான். அதாவது இந்த அம்மா பாத்தீங்கன்னா இவங்களோட கணவனோட ஃப்ரெண்டு கூட ஓடி போறதுக்காக சொந்த கணவனையே கழுத்தறுத்து துடிக்க துடிக்க கொண்டு வீட்டுக்குள்ளேயே போச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பையன் சொல்லும் போது அம்மா சொல்றாங்க இதெல்லாம் யாரா உனக்கு சொன்னதுன்னு. பக்கத்து வீட்டு அம்மா தான் சொல்லும் போது உடனே இந்த அம்மா அப்படியெல்லாம் கிடையாதுடான்னு சொல்லிட்டு பையனை சமாதானப்படுத்திட்டு அந்த வயசான அம்மாவை போய் மிரட்டுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பையன் தூரத்துல இருந்து கேட்டுக்க இருக்கான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது வீட்டுல இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வைன் ஷாப்புக்கு போய் சாராயம் வாங்குறான். அதுக்கப்புறம் இந்த சாராயத்தையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நல்லா குடிச்சிட்டு போதையில வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த இவன் பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு கட்டை எடுத்து அவங்க அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால அம்மாவை என்ன அடிக்காதடான்னு சொல்லும் போது பையன் சொல்றான் நீ எல்லாம் ஒரு தாயாடி, என் அப்பனை கொண்டு நாயிடி நீன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அடி அடின்னு அடிச்சு வீட்டு பக்கமே வந்துடாதடின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தின்னு போயிடுறான். சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன் பண்ண சரியா தப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.